எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் ரெசிபி வீடியோ போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான ரெசிபி மதுரை பட்டர் பன் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மதுரையில் இருக்கும்போது இது அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். இப்போ ரீசெண்டாக மதுரை போனப்போ கூட நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். அதை உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்றத தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பன் எடுத்துக்கோங்க. டீ பன்னு நல்லா உருண்டையாக நல்லாயிருக்கும். இந்த பன் கொஞ்சம் வரி வரியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால், கொஞ்சம் உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஆக்சுவலாக அதில் பால் ஆடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பால் ஆடை இல்லாதனால நான் யூஸ் பண்ணலை. இப்போ பட்டரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர்னால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ பன்னை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம நடுவில் வைக்க போகிறோம். அதனால் நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னை. இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தோன்னா நல்லது. மேலே நல்லா பட்டரை தடவிக்கோங்க. இப்போ நான் தவா சூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பட்டர் இருக்கிற பாட்டை நம்ம அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா சுருங்கி பட்டரோட அந்த பன்னு கலந்து வரும்போது சூப்பராக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இதாகும். இப்போ மேலே இன்னொரு சைடும் நம்ம பட்டரை ஆட் பண்ணி நல்லா அதை அமுக்கி விட்டு இந்த மாதிரி வரணும். 2 பக்கமும் நல்லா வேகணும். பட்ரு போட்டால் தான் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பட்டர் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நார்மலாக பன் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி பட்டரை அப்ளை பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது பட்டர்லேயே தான் வேகணும். இதோட ஸ்பெஷாலிட்டியே பட்டர் தான். இந்த பன் அப்படியே பட்டர்லேயே வேகிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பிச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கும், வாயில் வச்சு அப்படி கரையிற மாதிரி தான் இருக்கும் இந்த பன்னு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள ஸ்வீட்டு பட்டர் எல்லாமே வச்சுருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொன்று நான் செஞ்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக ஷைனியாக இருக்குது. சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே நம்ம கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஆட் பண்ணி அது அப்படியே மெல்ட் ஆகணும். அப்படி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகரில் தான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே ஒயிட் சுகர் கூட அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.